வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். நெறைய பேருக்கு ஆக்சிடென்டலா ஒரு சில விஷயங்கள் தெரிய வரும். அத அப்படியே உட்டுருவாங்க. ஒரு சில பேர் மட்டும் அத பெருசாக்கி, கிட்டத்தட்ட இந்த உலகத்திலேயே நான் தான் இத முதல்ல கண்டுபிடிச்சேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, லைஃப் லாங் நாமளே நம்ம நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சிருப்போம். அது நமக்கு தெரியாது. அப்படிதான் கெனான்ல வொர்க் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆக்சிடென்டலா ஒரு ஹீட்டான மெட்டல்ல ஒரு இங்க் சிரஞ்ச வச்சிருக்காரு. உடனே என்ன ஆச்சுன்னா, படபடன்னு அதெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சுருச்சு. அது பேப்பர்ல விழுகும்போது அழகான பிரிண்டா வந்துருச்சு. ஸோ இத வச்சு தான் நம்ம எல்லாருமே இப்ப வீட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இஜெக்டர் பிரிண்டர உருவாக்குனாங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட்டா நடந்த ஒரு விஷயம் தான். ஒருவேளை இது நடக்கலன்னு வச்சுக்கங்க, இப்போ வரைக்கும் பெரிய பெரிய கம்பெனிஸ்லலாம் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்கல்ல, அத தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இவ்ளோ யூஸ்ஃபுல்லா நம்மளுடைய வீட்லயே சர்வ் பண்ற மாரியான விஷயம் நடந்திருக்காது. அத கூட ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா இந்த கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்க, ஃபாட்பர்க் அப்படின்ற ஒருத்தரு இந்த கரி நிலம் இருக்குல்ல, அதுலலாம் வொர்க் பண்றவரு. யூசுவலா எப்பயும் போல வொர்க் பண்ணிட்டே வந்திருக்காரு வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் எப்பவுமே ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா? ஆனா அவர் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, தெரியாம அப்படியே கைய தூக்கிட்டு போய் வாயில வச்சுட்டாரு. ஆனா, அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்திருக்கு. "என்னடா ஸ்வீட்டா இருக்கு?" அப்படின்னு சொல்லி இத கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும்போது, இதனால எந்த ஒரு ஹெல்த் காசஸும் கிடையாது. ஹெல்த் டேமேஜ் கிடையாது. இத ஏன் இவ்ளோ ஸ்வீட்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற மாரி நெறைய குழப்பங்கள் இவரோட தலையில ஓட ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அத இனிஷியேட் எடுத்து தான் சுகர் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ் இந்த சுகர் ஃப்ரீன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அண்ட் இப்ப நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே இனிப்பு சாப்பிடணும்னு ஆசை. ஆனா இனிப்பா இருக்கணும். ஆனா இது இனிப்பா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமா தான் இந்த சுகர் ஃப்ரீ அப்படின்றது ஒண்ணு இருக்கு. பட் இதுவே ஆக்சிடென்டலா அன்னைக்கு அவர் கைய கழுவிட்டு சாப்பிட்டுருந்தாருன்னு வச்சுக்கோங்க, டெஃபினட்டா தெரியாது. அவர் கை கழுவாம சாப்பிட்டதுனால தெரிஞ்சது நமக்கு. ஒரு வாழ ஆரம்பிச்சு 1,4 கோடி ரூபாய் வரைக்கும் எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குனாலும் கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கும் மக்களுக்கு. ஏன்னா அது ஏமாற்றம்னு ஏன் சொல்றோம்னா, பிக்சர்ல காமிச்சது ஒண்ணு, வாங்குறது ஒண்ணு அப்படின்ற மாரி தான் இருக்கும். குறிப்பா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல எடுத்துக்கங்க. அப்படியே அவங்க பிக்சர்ல போட்டிருக்கும்போது சாப்பிடலாம் போல தோணும். அத பிரிச்சா, "என்னது பிக்சருக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்ல" அப்படின்ற மாரி இருக்கும் இல்லையா? இன்ஃபாக்ட் ஒரு சில அட்வர்டைஸ்மென்ட் கம்பெனிஸே கீழ ரொம்ப குட்டியா போட்டிருப்பாங்க. "இது பிக்சருக்காக மட்டும் தான். பிரிச்சீங்கன்னா இப்படி இருக்காது" அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க. யார் டிஸ்க்ளைமர்லாம் பார்க்குறா? நம்ம அப்படியே பிரிச்சு சாப்ட்டுருவோம். ஒரு சில பேர் வாங்கிட்டோமே இதுக்கப்புறம் என்ன பேசுன்னு சொல்லி அப்படியே பழகிருவாங்க. அந்த ஒரு காரணத்தினால இத பண்றாங்க. ஆனா ஜப்பான்ல இத பண்ணவே முடியாது. ஃபுட் ப்ராடக்ட் எப்படி இருக்கோ ஃபோட்டோல, அதே மாரி தான் உள்ள இருக்கணும். அதனால தான் நம்ம அட்வர்டைஸ்மென்ட்ஸ்லாம் நெறைய பார்த்துருக்கோம் இல்லையா? எப்படி அந்த கேக்குக்கு மேல கிரீம் ரொம்ப அழகா இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகன்னு சொல்லி விப்பிங் கிரீம் போட்டா அது ரொம்ப ஈஸியா மெல்ட் ஆயிடும். அதனால ஷேவிங் கிரீம் எல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாரிலாம் அங்க பண்ண முடியாது. ஆக்சுவலாவே அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கோ, அப்படியே தான் உள்ளேயும் இருக்கணும் அப்படின்றதுனால, ஃபோட்டோக்காக எடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்டே ஆக்சுவலா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணதா தான் இருக்கும். அதுல துளி கூட எடிட்டிங் இருக்காது. அப்படி இல்லன்னு வச்சுக்கங்க, அதுக்காக அங்க இருக்கக்கூடிய ஜப்பான் சிட்டிசன் டெஃபினட்டா கேஸ் போட முடியும். அதுக்கு அவங்க கோடிக்கணக்குல நஷ்ட ஈடு குடுக்க வேண்டியதா இருக்கும். 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்டின்ற ஒருத்தர் வேட்டையாடுறதுக்காக வெளிய கிளம்புறாரு, சவுத் ஆஸ்திரேலியால. ஆனா அவருக்கு வேட்டையாடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல. இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 ராபிட்ட கொண்டு வந்து விட்டுர்றாரு. அவரால எதையும் வேட்டையாடவும் முடியல. அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஆனா ராபிட்ட பத்தி அவருக்கு தெரியலன்னு நெனைக்கிறேன். பயங்கரமா ராபிட் இனப்பெருக்கம் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே குட்டி மேல குட்டி மேல குட்டி போட்டு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன்லயே பார்த்தோம்னா, மொத்த சவுத் ஆஸ்திரேலியாவையும் நிரப்புற அளவுக்கு கோடிக்கணக்குல உருவாயிருச்சு அந்த ராபிட்ஸ் எல்லாம். இதனால அங்க விவசாயம் பயங்கர தட்டுப்பாடு. எதையுமே பண்ண முடியல. ஏன்னா பயிர்கள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடும். வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறம் ராபிட் அழிக்கக்கூடிய ஒரு வைரஸ கண்டுபிடிச்சு தான் அந்த ராபிட் எல்லாத்தையும் அழிச்சாங்க. இன்னுமே ராபிட்ஸ் நெறைய அங்க இருக்க தான் செய்யுது. ஆனா, ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ண போயி எவ்ளோ பெரிய சேதாரமா அந்த நாட்டுக்கே ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? நம்மளுடைய குரோத் ஹார்மோன் ரொம்ப சீக்கிரமா செயல்படுறதுக்கு ஸ்ப்ளின்டிங் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ளின்டிங்னா நம்ம இப்ப ரன்னிங்லயே பார்த்திருப்போம் இல்லையா? டக்குனு ஸ்ப்ளின்ட் எடுப்பாங்க. ஃபாஸ்ட்டா போவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ளின்ட் எடுத்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 டைம்ஸ் 30 செகண்டுக்கு ஸ்ப்ளின்ட் எடுத்தோம்னா, 700% நம்முடைய குரோத் ஹார்மோன் செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஈவன் தோ சின்ன பசங்களுக்குலாம் அப்ப தானே வளர்ச்சி இருக்கும். அவங்கலாம் இத பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாவே அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பெரியவங்களுக்கும் இருக்கும். பட் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.